மராட்டா இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் 3 பேரா சேர்ந்து பேச தொடங்கியிருக்கோம். வணக்கம் திலீப், வணக்கம் ரமணா. வணக்கம் வணக்கம் பாஸ்கர், வணக்கம் திலீப். வணக்கம். ஆமா, இந்த வெப்ப அலை சலனம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்க வேண்டிய காலத்தில் அதற்கும் மேலே அதிகமாக பேசக்கூடிய விஷயமா கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் நெருங்குறோம். இந்த தமிழக அரசியலுடைய அரசியல் மாற்றம், தேர்தலில் வந்த அரசியல் மாற்றம்ன்றது இன்னைக்கும் மக்கள் மனசுல ஏத்துக்க முடியாததா தான் இருக்கு. இப்போ நாம சந்திக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த வெற்றி பெரிய கொண்டாட்டமாவும் இருக்கு. அதையும் பார்க்க முடியுது. ஆ, எல்லாரும் சொல்ற மாதிரி தான் மக்களுடைய தீர்ப்பை அப்படியே ஏத்துக்க வேண்டியிருக்குன்னு. இதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான். மக்கள் தேர்வு செய்யும் பொழுது எந்த கொள்ளியில நல்ல கொள்ளின்னு பார்த்து முடிவு பண்ற மாதிரி தான். அதுக்கு நிறைய காரணங்கள் மக்கள் மனசுல இருக்கலாம். என்னதான் புரபகண்டாவா இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில அந்த புரபகண்டா இருக்கிற பட்சத்துல அவங்க அதை ஆதரிக்கிறாங்க. செயல்ன்னு வரும்பொழுது அதில சரியில்லைன்னா மறுக்கவும் செய்வாங்க. ஏன்னா இந்த 20 நாள்லயே வாக்களித்தவர்களே மறுத்து பேசக்கூடிய, அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சரா வேலை செஞ்ச சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கூட கேள்வி கேட்கக்கூடிய நிலையும் மாறியிருக்கு. அதனால மக்கள் வந்து தேர்வும் பண்ணிடுவாங்க, திருப்பியும் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை எல்லா கட்சிகளுக்கும் உண்டு. இத நம்ம பார்க்காத இது இல்ல. இது ஒரு சுதந்திர இந்தியால பல்வேறு கட்சிகள் எப்படி இருந்து காணாம போச்சு, இல்ல எப்படி புது புது கட்சிகள் உருவாகி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த சூழல்ல நம்ம நிர்வாகம், பொருளாதாரம், தொழில்நுட்பம், அப்புறம் மக்களுடைய அ உள்ளார்ந்த உணர்வுகள் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். சிஸ்டம் அண்ட் அஸ் அந்த சீசன்ல பேசியிருக்கோம். அதனுடைய இறுதி அத்தியாயத்தில ஒரு தலைப்பு நம்ம பேசணும்னு எடுத்து வச்சதுல பாக்கி இருக்கு. களத்தில் வேலை செய்பவர்களும், இந்த நிர்வாகமும், அமைப்பும், ஒட்டுமொத்த அமைப்பும், அரசு அமைப்பு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த அமைப்பே ஒரு தேசியம்ங்கிற அடைமொழிக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த அமைப்பில் கிராஸ் ரூட் லெவல்ல இயங்கக்கூடிய கள செயல்பாட்டாளர்கள், இன்னொன்னு பாலிசியில வேலை செய்யக்கூடிய அறிவார்ந்த மக்கள், இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன். அதாவது சிவில் சொசைட்டியோடைய பார்ட்டிசிபேஷன் 2 வழியில. ஒண்ணு ஆக்டிவிசம் வழியில இருக்கலாம். அல்லது இன்டலெக்ட்டா உட்காந்து பாலிசி டெசிஷன்ல, இல்ல பாலிசி டிராஃப்டிங்ல கூட இருக்கலாம். 2 வகையிலயும் இருந்திருக்கு. ஒரு அறிவார்ந்த அ ஒரு செயல்பாடும் இந்த சிஸ்டத்தினுடைய இயக்கத்துக்கு எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி தான் களத்தில போராடக்கூடிய மக்களுடைய அ அவர்களுடைய செயல்பாடுகளும் 2ம் பார்க்க போறோம். அ இதில எப்படி வேறுபாடுகள நீங்க பார்க்குறீங்கன்னா, இந்த தேர்தல் அரசியல் தாண்டி ஒட்டுமொத்த இந்த அமைப்பை, சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை நகர்த்துவதில கள செயல்பாட்டாளர்களுக்கும், சிந்தனையாளர்களுக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கு? எந்தெந்த இடங்கள்ல அவங்க வந்து தவறு செய்றாங்க? அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம், காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அப்படின்னு நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அங்கருந்து தொடங்குனீங்கன்னா, நம்ம அப்படியே போலாம். ம். ம். ஆ, அதாவது ஒட்டுமொத்தமா நாம சிஸ்டம்னு சொல்லும்போது பரவலாக நாம எதை ம். சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ம். நம்ம சிஸ்டம்னு சொல்லும்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அமைக்கக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய பாலிசியில இருந்து ஆரம்பிச்சு ஃபண்ட் அலோகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த அரசு அமைப்பை சிஸ்டம்னு சொல்றோம். ம். ஆஹ் இப்போ சிவில் சொசைட்டியை எடுத்துக்கிட்டோம்னா, எங்க நீர்நிலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையானது ஆஹ் வந்து மாசுபடுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தில் இறங்குற சிவில் சொசைட்டி இருக்கு. இது ஒரு லோக்கல் இஷ்யூ. எங்க பகுதியில் இருக்கக்கூடிய எங்க மக்களுக்கான ஒரு பிரச்சனை, இதை தீர்க்கணும் அப்படின்னு. இதற்கு தீர்வு காணுவது அப்படின்றது ஒரு இமீடியட் பிரச்சனையிலிருந்து உருவாகிறதுனால இது உள்ளூர்ல தான் நடக்கணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் உள்ளூரில் நடக்கும்.
அதே சமயம் எங்க ஊர்ல வரக்கூடிய விதைகள் இப்போ 2 நாளா ஓடிட்டு இருக்குது. ம், சீனாவில் இரண்டாவது முறையாக இந்தியாவிலிருந்து அவங்க ம், இறக்குமதி பண்ணக்கூடிய அரிசி ம், மரபணு மாற்றப்பட்ட அரிசி கலந்து இருக்குது ம், அப்படின்னு சீன அரசாங்கம் கப்பலை திருப்பி அனுப்புது. ம், அரிசி நாங்க இறக்குமதி செய்ய மாட்டோம். ம், இந்தியா நாட்டுல நமக்கு ம், வந்து மரபணு மாற்றப்பட்ட அரிசி அப்படிங்கிறது நாம இன்னி வரைக்கும் ம், சட்டப்பூர்வமாக அதற்கு அனுமதி கொடுக்கல. ம், அனுமதியே அளிக்காத ஒரு விஷயத்தை சீன அரசாங்கம் ம், வந்து நிராகரிக்குது அப்படின்னும் போது, ம், இப்போ இதுல யார் இதுல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க? இப்போ அந்த எந்த விவசாயிகளுடைய அல்லது எந்த வியாபாரியுடைய அந்த அரிசி தான் அங்க போகுதோ, ம், அவர் மாத்திரமே இதுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ம், அவர் மாத்திரமே இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ம், அப்ப என்ன ஆகும்? இது ஏதோ அவருடைய பிரச்சனையாக மாத்திரமே இருக்கும். ம், ஆனா இது அவருடைய பிரச்சனை கிடையாது. ம், இது வந்து ஒட்டுமொத்தமாக எங்கிருந்து நம்ம அரிசியில வந்து மரபணு மாற்றப்பட்ட அரிசி எங்கிருந்து வந்துச்சு? ம், யார் அதை பயிர் பண்றாங்க? ம், அப்படின்றது பெரிய பிரச்சனை. ம், இதற்கு ஒரு சின்ன ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு இது இப்ப இதை யார்கிட்ட நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவீங்க? ம், இப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இதை மாசுபடுத்துது ஒரு நீர்நிலையானா அந்த தொழிற்சாலையை மூட சொல்லலாம், அல்லது அங்க ஒரு மாசு கட்டுப்பாட்டுக்கான ஒரு இயந்திரத்தையோ அல்லது ஒரு கட்டமைப்பை உருவாக்க சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாம். ம், அல்லது அரசு வந்து இந்த மாசு வந்து எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும் அப்படின்றத ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை ம், கொடுத்து அதன் மூலமாக அந்த தொழிற்சாலையை ஃபைன் பண்ணலாம், அல்லது மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க சொல்லலாம், அல்லது வந்து மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க சொல்லலாம். ம், எத்தனையோ விதமான விஷயங்களை அரசு செய்யலாம். ம், இப்போ கொக்கோ கோலாவில் பிளாச்சி மாதால மூடினாங்க. ம், பஞ்சாயத்துக்கே அந்த அதிகாரம் இருந்துச்சு. இப்ப அந்த அதிகாரம் கிடையாது. ம், பஞ்சாயத்து ஒரு தொழிற்சாலையை வந்து மூட சொல்லுச்சு. ஒரு பன்னாட்டு நிறுவனத்துடைய ஒரு தொழிற்சாலையை. ம், அதே மாதிரி நயாம்கிரியில, ஒடிசாவில் பழங்குடியின மக்கள் வந்து இது எங்களுடைய கடவுள்னு சொன்னாங்க. ம், இந்த வேதாந்தான்ற அந்த ஒரு கம்பெனி வந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாது பொருள் வந்து எங்களுக்கு பாக்சைட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு ம், நாங்கள் வந்து அதை வந்து சுரண்டி எடுத்து நாங்கள் எடுத்துட்டு போய் வெளிநாட்டில் அதை ஒரு இதுவாக மாற்ற போறோம் அப்படின்னாங்க. ம், அதுல தொடர்ந்து வந்து போராட்டம் இன்னைக்கும் முடியல அது. ஏன்னா ம், ஒரு கட்டத்துல அது முடிஞ்ச மாதிரி இருந்தாலுமே கூட ம், அங்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதே கம்பெனியின் சார்பாக ம், கல்வி அறிவு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாத்துறதுக்கான பல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வேற வந்தது. அதனுடைய நிலைமை நம்மளுக்கு என்னன்னு முழுசா தெரியாது. ம், ஆனால் ம், நம்ம சிவில் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் யார் இந்த சிவில் சொசைட்டி ம், அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாக்குறத வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றதும் சிவில் சொசைட்டி ஆக்ஷன் தான். ம், அரசாங்கத்துல ஒரு பாலிசியை மாத்தணும்னு சொல்லி அட்வொகசி பண்றவங்களையும் நம்ம சிவில் சொசைட்டின்னு தான் சொல்றோம். ம், அல்லது ஒரு மாவட்ட அளவில் இந்த திட்டத்தை இதை விட சிறப்பாக நிர்வகிக்கணும் அப்படின்றதற்காக அரசாங்கத்தோட இணைஞ்சு வேலை செய்யறவங்களையும் நாம சிவில் சொசைட்டின்னு தான் சொல்றோம். ம், இன்னைக்கு இன்னொரு தளத்துல என்ன ஆகுதுன்னா, கார்ப்பரேட்டுகள் பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் ம், அவங்க வந்து ஃபவுண்டேஷனாக உருவாக்கி இப்ப பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்னு சொல்றாங்க. ம், அதையும் அவன் சிவில் சொசைட்டின்னு தான் சொல்றாங்க. ம், பல ஆயிரம் கோடி டாலர் வந்து அவங்க அந்த நிறுவனத்து கையில வச்சுக்கிட்டு ம், ஒரு ஒட்டுமொத்த நாட்டுடைய விவசாய அஹ், என்ன சொல்றது உற்பத்தி திறனை நாங்க மேம்படுத்துறோம், அதுக்கு ம், அரசாங்கத்தோட நாங்க ஒத்துழைக்கிறோம், நாங்க தொழில்நுட்பம் கொடுக்கிறோம் அப்படின்ற அளவில் அவங்க வேலை செய்றாங்க. அதையும் சிவில் சொசைட்டி அல்லது தன்னார்வ நிறுவனம் தான் சொல்றோம். ம், ஸோ வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு அளவுல நாம இந்த அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு அந்த சிஸ்டத்தோட நாம ம், பழகுறோம், பேசுறோம், ம், தொடர்ந்து ம், பயணிக்கிறோம். ம், இந்த சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னும் போது சிவில் சொசைட்டி இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ம்,
இந்த சிஸ்டம் எப்படி வேலை பண்றது அப்படின்றதே வந்து தெரியாது. ம். இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா, இது ம். எந்த துறையை நாம் நாடுவதுன்னு கூட நமக்கு தெரியாது. ம். நீர்வளம் அப்படின்னு எடுத்தோம்னா, பஞ்சாயத்தும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பராமரிக்குது. ம். நீர்வளத்துறையும் அதை பராமரிக்குது. ம். அக்ரி இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய வேளாண் பொறியியல் துறையும் வந்து அதுல பராமரிப்புல சில வேலைகளை செய்யுது. ம். இதுல யார்கிட்ட போய் நாம முட்டி மோதணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியாது. ம். இது ஒண்ணு. ம். யார்கிட்ட பேசணும் அப்படின்னு. ம். ரெண்டாவது, என்ன ப்ரப்போர்ஷன்ல நம்ம பேசணுன்றதும் தெரியாது. ம். நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது நான் இந்த உதாரணம் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ஆமா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளுடைய அஹ், எண்ணிக்கை வந்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையில் ஒரு 2%. ம். இது வந்து வெவ்வேறு தரவுகளின் அடிப்படையில் நாம கண்டுபிடிச்சது. ம். ஆம், ஒட்டுமொத்த நிலத்தை மொத்தம் வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.6% நிலம் தான் வந்து இயற்கை ம். விவசாயத்துல இருக்கு. ம். இப்போ இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்புன்னு சொல்லி நம்ம ஒரு கும்பலா போயிட்டு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட பேசுறோம் வச்சுக்கோங்க. ம். அதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ம். ஒட்டுமொத்த விவசாய நிதி ஒதுக்கீடுல 30% உங்களுக்கு கொடுங்க, இயற்கை ம். விவசாயத்துக்கு நீங்க வந்து அரசாங்கம் ஒதுக்கணும் ம். அப்படின்னு குருட்டுத்தனமா நம்ம சில சமயம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம். அப்படி கேட்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, அரசாங்கத்தை பத்தி எந்த விதமான ஒரு புரிதலும் இல்லாம பேசுறோம்னு அர்த்தம். ம். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 60 அரசாங்கம் ஒரு கோடி வந்து பக்கம் புரிதல். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறதையும் இன்னும் கிராஸ் ரூட் லெவல்ல வந்து சேரல. இல்ல நம்மளும் கத்துக்கலங்கிறதனுடைய வெளிப்பாடாவும் பார்க்குறேன் நான் இல்ல இத. கிராஸ் ரூட்னா ஒரு சின்ன ஊர்கள்ல வந்து இதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இப்ப எங்க ஊர் பிரச்சனையை நம்ம செய்யும் போது முடியாது. ஆனா ஒரு ம். ஒட்டுமொத்த மாநிலத்துக்கே நீங்க வந்து ஒரு ப்ராசஸை மாற்ற சொல்லி கேட்குறீங்க, அல்லது நீங்க வந்து நிதிநிலையை வந்து அதிகப்படுத்த சொல்லி கேட்குறீங்கன்னா, ம். அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சிறிதளவாவது ஹோம்வொர்க் நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஆமா. அதை செய்யாமலேயே நாம வந்து எடுத்த எடுப்புல வந்து 30% எங்களுக்கு கொடுங்கன்னா, நம்ம இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சீரியஸான ஆட்கள் இல்லைன்னு சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. ஆமா. ஸோ நாம வந்து சீரியஸாக நாம பார்க்கணும்னா கூட நம்ம சிறிதளவேனும் அதற்கு தேவையான ஒரு ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமா. இது இந்த கேப் எங்க பார்க்குறேன்னா, மக்கள் மேல அதீத கன்சர்ன் இருந்துட்டு, தரவுகள வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற விஷயம் கள செயல்பாட்டாளர்களுக்கு வந்துருதோன்னு யோசிக்கிறேன். ஏன்னா, ம். அரசாங்கம் தரவுகளின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். அவங்களுக்கு நம்பர் கேம் ரொம்ப முக்கியம். ஆனா, மக்கள் மேல ரொம்ப அதிக ஆர்வத்தில, நாம அட்லீஸ்ட் ஒரு இது மாரி கேட்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய உதாரணமே எடுத்துக்கூட, ஓ 5ன்னு கேட்டு மறுபடியும் 2ஆ ஒதுக்குறதுக்கு பதில் 30ன்னு கேட்டு 10 ஒதுக்கிட்டா என்ன? அப்படிங்கிற லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்லாம் அங்க வேலை செய்யாதுன்றது என்னோட அ அபிப்பிராயம், அனுபவமும் கூட. அவங்களோட நம்பர்ல வேலை செய்யும்பொழுது நமக்கு தெரியிற அனுபவமாவும் இருக்கு. இல்ல நம்பர்ஸ கவனிக்கிற அனுபவமும் இருக்கு. ஏன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு ஃபைலும் ஒரு காலகட்டத்தில படிச்சிருந்திருக்கேன். 2010, 12 சீசன்லாம் சட்டமன்றத்தில வரக்கூடிய எல்லா தரவுகளையும் உட்காந்து ஒவ்வொரு துறை சார்ந்து வரக்கூடிய தரவுகள், பிரிண்ட் காப்பியாவும் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. டிஜிட்டலாவும் படிச்சிருக்கேன். சட்டமன்ற உரைகள் அத்தனையும். அது பார்க்கும்போது ஒரு பக்கம் அது ஒரு வியப்பா இருந்தா கூட, அவ்ளோ தரவுகள் அடிப்படையில தான் ஒரு அரசாங்கம் இயங்குது. யாரா இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி. நான் வந்து கவர்ன்மெண்ட்ட சொல்றேன். இயங்குது. அதில போய் நம்ம லாஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் படி வேலை செஞ்சா அது மட்டும் போதுமா? லாஜிக்ன்றது ஒரு பாலிசி அட்வோகசில போதுமாங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. லாஜிக் என்பது வந்து ஏதோ ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு நம்ம யோசிச்சா பரவால்ல. கிட்டத்தட்ட 10,00,00,000 பேருக்கு நம்ம யோசிக்கிறோம்னா, அது வெறும் லாஜிக்ல மட்டும் நடக்காதுங்கிற புரிதல் வந்து கள செயல்பாட்டர்கள் வேணுன்றது என்னோட கருத்தாவும் நான் இங்க வச்சுக்கிறேன், நீங்க சொல்லும்போதே. அ திலீப், நீங்க நகரம் சார்ந்து இருக்கக்கூடிய களப்பணியும், பாலிசி அட்வோகசியும் இருக்கிற கேப்பு, இதில கவர்ன்மென்ட்டோட எது அணுக்கமா இருக்கு? இப்போ ஒரு ஆக்டிவிசம் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ரீசென்ட்டா எடுத்தா கூட,
ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி புரட்சியோ இல்லை ஜிஎம்ஓக்கு பண்ண புரட்சிகளோ ஏதோ களத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதோ அந்த மக்களோட தொடர்ச்சியாக இயங்குறீங்க. அந்த விஷயம் அரசாங்கத்துக்கிட்ட போகிறதுக்கும் பாலிசி லெவலில் நம்ம போகிறோம்ல, அந்த நியூஸு அது இதுன்னு போய் டைப் அடித்து ஏதோ பண்ணுறோம்ல, எது அரசாங்கத்தை இப்போ வெகுவாக அசைச்சு பார்க்குதுன்னு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய போராட்டங்கள் களத்தில் நிற்கிற ஆளாக இருக்கிறீங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதனால் அது இது பண்ண வேண்டியிருக்கு. இங்க நீங்க சொன்ன மாதிரி நகரத்துல நடக்கிற போராட்டங்களையும் இல்ல ஒரு ட்ரைபல் மக்கள் நடத்துற போராட்டத்தையும் கம்பேர் பண்ற நிலைமையில இல்ல. நம்ம நகரத்துல இருக்கிற போராட்டம் வந்து அது வந்து ஒரு வகையில வந்து எல்லா சைட்லயும் வந்து அதுக்கான வெளிச்சம் கிடைக்குது. இப்போ எல்லா இடத்துலயும் வந்து இப்போ நாங்க ஒரு ஒரு போராட்டம் பண்றோம்னா அதுக்கான மீடியா ரெஸ்பான்ஸ் ரொம்ப இல்லைனாலும் அது ஏதாவது சிட்டிக்குள்ள நடக்கும்போது அது ஒரு ஒரு விஷயமா அட்லீஸ்ட் ஒரு கன்சிடரேஷன்ல வருது. அது நகரங்கள்ல நடக்கிற பல பிரச்சனைகள் ஜஸ்ட் ஒரு நியூஸ் ரீலா போயிடுது. இங்க அது கொஞ்சம் பெரிய இதுவா மாறுது. காரணம் பவர் சென்டர் இங்க நகரத்தை நோக்கி இருக்கிறதுனால, பவர் சென்டர்களை இங்க நகரத்தை நோக்கி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு மீடியாவுக்கு அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பீஸா இருக்கு. நகரத்துல போராட்டத்தை முக்கிய அந்த அந்த இடத்த வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி பண்றவங்களுக்குமே வந்து அது அது வந்து டைரக்டா கவர்மெண்ட்டை ரீச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ கடைசியா நடந்த சானிடேஷன் ஒர்க்கர், அதாவது தூய்மை பணியாளர்களோட ப்ரொட்டஸ்ட்டுமே வந்து அவங்க வந்து இதை வழக்கம் போல இவங்க சொல்ற இடத்துலயோ, ராஜரத்னம் ஸ்டேடியம்லயோ இல்ல இவங்க சொல்ற வாலாஜா ரோட்லயோ இல்ல ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல நடத்தி இருந்தா அது அது வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல நடத்தினா அதுக்கான ரீச் எவ்வளவு இருக்கும், அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு. நகரங்கள்ல இருக்கிற சிவில் சொசைட்டிக்கு, நகரங்கள்ல இருக்கிற அமைப்பு எப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு நல்லா தெரியுது. இவங்க அளவுக்கு பர்மிஷன் கொடுக்கிற லொக்கேஷன் எல்லாமே வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லொக்கேஷனா தான் வச்சிருக்காங்க. வள்ளூர் கோட்டம், அதாவது ரோட்டை ஒரு ஒரு பேரிகேடை போட்டு மொத்த அட்டென்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடலான்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. ஸோ நகரங்கள் வேற மாதிரி நகருது. நகரத்துல இப்போ ஒரு போராட்டத்தை நான் கொண்டு போனேன்னா அதுல நான் 2 3 வகையான அப்ரோச் கொண்டு போக வேண்டியிருக்கேன். ஒன்று களத்துல இறங்கி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பாத்துக்கிறது, அதை வந்து ஒன்றும் ஆகாம பாத்துக்கிறதுக்காக மீடியா சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பேக்கப்ல வந்து ஒரு 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 போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து பின்னாடி பேக் எண்ட்ல மற்ற சிவிக் ஆர்கனைசேஷன்ஸோ இல்லை என்ஜிஓஸ் இல்லை மற்ற போராட்ட குழுக்களுக்கான ஒரு ஒரு சாலிடாரிட்டிக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரும் வர வேண்டியிருக்கு ஒரு இடத்துக்கு. இப்போ ஒரு ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் பண்ணி, இப்போ பரந்தூர் விமான நிலையம் எதிர்த்து ஒரு அமைப்பு போராட்டம் பண்ணுதுன்னா அது பரந்தூர் விமான நிலைய அமைப்போட போராட்டம் தான். பட் ஆனால் அது தனியாக நிற்க முடியறதில்ல. ஸோ இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஒரு சென்னை சார்ந்த ஒரு 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 10 15 குழுக்கள் வந்து சேர்ந்து அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஆதரவு வந்து ஓரளவுக்கு இங்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அவங்க போராட்டம் நல்லா பெருசா ரீச் ஆகுது. பட் ஆனால் இது வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற போது மீடியா அட்டென்ஷனுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கு. ஏன்னா இப்போ மொத்த அதிகார மையம் இப்போ சென்னை மாதிரி நகரத்தை நோக்கி நகர்றதுனால இப்போ சென்னையில உட்காந்து தான் டிசிஷன் நடக்கிறான்ற போது சென்னையில அடிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சென்னையில பண்ற ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ பரந்தூர்லயே போனால் பரந்தூர்ல வந்து முதல்ல ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மீடியா அட்டென்ஷன் இருந்தது. இப்பவுமே வந்து அவங்க கிட்டத்தட்ட 1500 1300 நாள் தாண்டி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்பவுமே வந்து அவங்க வேலையை தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுக்கான புஷ் வந்து இங்க சென்னையில இருந்தோ இல்ல ஏதோ இடத்துல இருந்து புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதை ஈஸியா டைவர்ட் பண்றதுக்கான ஸ்பேசஸ் இருக்கு, கலைச்சு விடுறதுக்கான ஸ்பேசஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து மீடியா சப்போர்ட் இருக்கு. ஆனா கிராமங்கள்லயோ இல்ல வெகுஜன மக்கள் கொண்டு வர போராட்டங்கள்ல வந்து வீரியம் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அவங்க மீடியாவை நம்பி இங்க இது பண்ணல, அவங்களோட வீரியம் வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இங்க எப்படி மீடியா பிளானிங்கு, இப்போ ஒரு 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 போராட்டம் சென்னையில ஒரு போராட்டம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுக்குறோம், பிரஸ் அதுக்கு முன்னாடி இன்வைட் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். அவங்க அதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே இல்லை. நாங்க போராட்டம் பண்ண போறோம் அவ்வளவுதான். நாங்க உட்காரோம், எங்களை நோக்கி நீங்க எல்லாம் வாங்க, வந்தா வாங்க, வராட்டி போங்க, எங்க நேரம் நாங்க போராட்டம் பண்றோம். அந்த ஒரு இது இருக்கு. இங்க வந்து எல்லாம் ப்ரிப்பரேட்டரியா
கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. ம் அங்க வந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன், பர்மிஷன் ம் இது எதுவும் பெருசா தேவைப்படுறதில்ல. அதாவது ம் அஹ், நிலத்தை இழக்கிறவனோ வாழ்வாதாரத்தை இழக்கிறவனோ வந்து இந்த பர்மிஷனை நோக்கிலாம் நகர்றது இல்ல. ம் அவங்க நேரடியா களத்துல இறங்கிடுறாங்க. அது ம் சென்னை மாதிரி ஒரு நகரத்துல அது பண்ணும்போது வந்து அது பர்மிஷன் நோக்கி நகருது. ஏன்னா சென்னை மக்களுக்கு அந்த அந்த பர்மிஷனுங்கிறத வந்து ஒரு கேட் சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. ம் அது இல்லாம பண்ணா நாங்க அந்த அந்த ஒரு மறைமுக பயமுறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ம் இப்ப சென்னையில வந்து ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா மெரினா பீச் ம் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா மெரினா பீச்சுக்கு முதல்ல கேட்டு போட்டுறாங்க. ம் ஏன்னா பயம் வருது. ஏதோ ஒரு வகையில ம் பயம் வருது. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு அமையறதுக்கு கொஞ்சம் இழுபறியில் இருக்கும்போது மெரினா பீச்சை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமா மெரினா பீச்சை மொத்தமா எண்டு டு எண்ட் அந்த 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை பிளாக் பண்ணிட்டாங்க. ம் ஏன்னா மக்கள் கூடுவாங்கன்ற ஒரு பயம் வந்ததுனால இவங்க வந்து மொத்த அதிகார பலத்தையும் கொண்டு வந்து ஒரு ஒரு இடத்துல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ம் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது என்ன அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சுன்னா ம் இவங்க பிளாக் பண்றதுக்கு முன்னாடி மக்கள் உள்ள போயிட்டாங்க. ம் அவங்கள அங்கேருந்து வெளில நடத்த முடியல. So, அதனால இப்ப என்ன ம் பண்ணிடுறாங்க, எதா இருந்தாலும் முதல்ல பிளாக் போட்டுடுறாங்க. முன்னாடி இந்த ம் முன்னாடி அந்த அந்த ஏரியா பக்கமே இப்ப பர்மிஷன் கிடையாது. ம் ம் அங்க வந்து மெரினா பீச்ல வந்து கூட்டம் கூடுறது அவங்க பிரச்சனை இல்ல. கூட்டம் ம் எதுக்கு கூடுதுங்கிறது பிரச்சனை. ம் ஐபிஎல் மேட்ச் பெரிய ஸ்கிரீன்ல போட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க அரசாங்கமே. ம் சென்னை கார்ப்பரேஷன் மாதிரி ஐபிஎல் மேட்ச் வந்து பெரிய ஸ்கிரீனை போட்டு கூட்டத்தை கூட்டி உட்கார வைக்குது. ம் ஓகேவா? அதே மாதிரி திடீர்னு ஏதாவது இந்த பொங்கல் டைம்ல கலை திருவிழான்னு சொல்லிட்டு அங்க கூட்டத்தை கூட்டுது. அதெல்லாம் ம் அவங்களுக்கு பிரச்சனையா தெரியல. ம் சோ கூட்டம் கூட்டுறது அவங்க பிரச்சனை. அந்த இடத்த வந்து என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. அது மக்களுக்கான ஒரு நீதி கேட்க இடமா வரும்போது அந்த அந்த இதை மாத்துறாங்க. அந்த டைனமிக்ஸை மாத்துறாங்க. ம் சிட்டிக்குள்ள வந்து இந்த இந்த ஒரு சிட்டியை வந்து உங்களுக்கு வந்து மீடியாவும் சரி அட்டென்ஷன் மேஜரா வந்து அட்டென்ஷன் கிராபிங்கான ஒரு ஸ்பேஸா நகரங்கள்ல நடக்கிற போராட்டங்கள் வடிவமைக்கப்படுது. ம் ஏன்னா இப்ப போராட்டம் பண்றோம்னா அது அது ஆக்சுவலி பண்றது வந்து ஏதோ ஒருத்தர் கண்ணுக்கு படணுங்கிறதுனால. ம் இப்போ இப்போ சிப்காட் மேல்மா ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், இப்போ பரந்தூர்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அங்க இருக்கிற வாழ்வாதாரத்தோட ப்ரொட்டஸ்டா இருக்கு. ம் இப்போ சென்னையில நடந்த சானிடேஷன் பிறகு அவங்க வாழ்வாதார ப்ரொட்டஸ்ட் அவங்க வந்து அவங்களோட இடத்துல தான் போராட்டம் பண்ணாங்க. சென்னை ம் கார்ப்பரேஷன் ஆபீஸ் வாசல்ல தான் எங்க போராட்டம். ம் நாங்க பர்மிஷன் வாங்கி ராஜரத்னம் ஸ்டேடியம்லயோ இல்ல வாலாஜா ரோட்லயோ இல்ல வள்ளுவர் கோட்டம்லயோ நீங்க கொடுக்குற இடத்துல பண்றதுக்கு இல்லையே எங்க போராட்டம். ம் அதான் அது அது வந்து கள செயற்பாட்டாளர்கள் களத்துல பாதிக்கப்படுறவங்களோட போராட்டம் கொஞ்சம் பயங்கர வீரியமா இருக்கு. ம் செயற்பாட்டாளர்கள் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் ஒரு மாசம் முன்னாடில எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ம் அதாவது பாதிக்கப்பட்டவங்க அவ்வளவு யோசிக்கிறது இல்ல. பட்டுன்னு இறங்கிடுறாங்க. பாத்துக்கலாம் ம் அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க. ம் அதுக்கு பேக் எண்ட்ல இப்போ அதுக்கு அதை வந்து புஷ் பண்றதுக்கு இந்த நகரங்களை நோக்கி இருக்கிறதோ இல்ல அதிகாரத்தோட ஓரளவுக்கு கனெக்டா இருக்கிற சிவிக் சொசைட்டி வந்து கொஞ்சம் அதுக்கான ஸ்பேசஸை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ம் இந்த கேள்வியே இப்போ எதனால் இந்த கேள்வியை உருவாச்சுன்னா அதிகாரத்தோட பியூரோக்ரஸி அக்சசிபிலிட்டியோ அல்லது லெஜிஸ்லேட்டிவ் அக்சசிபிலிட்டியோ இருக்கக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு புரிதலோட இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய கோரிக்கைகளே பெரிய தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருந்துருது. சில நேரங்களில் வரம் கொடுத்தவங்க கடையிலே கையை வைக்கிற மாதிரி நம்ம போய் மாட்டிப்போம். கேட்க வேண்டிய வரம் தெரியாமல் கேட்டுன்னு கதைலாம் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அதிகாரத்தையும் எல்லா வகையான அதிகாரத்தையும் தான் சொல்கிறேன். பியூரோக்ரஸியோ ஜுடிஷியலோ எக்ஸிக்யூட்டிவோ எந்த வகையில் அவங்க அதிகாரத்தை இருந்தாலும் அக்சஸிங் பவர் எந்த வகையில் இருந்தாலும் அவர்கள் களத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு கூடன்குளம் போராட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் இயக்கமாக உருவான போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு நெடிய காலம் போராட்டம் நடந்து அஹ், என்ன சொல்கிறது வருஷக்கணக்கில் அவங்க வந்து அந்த கடற்கரையில் கடலில் இறங்கி அவங்கள அந்த விமானம்லாம் விட்டு பயமுறுத்தினது அதெல்லாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் மறக்க முடியாத ஒரு கள போராட்டம் அது. அதே மாதிரி தான் ஸ்டெர்லைட் வந்து இந்தியாவே உலகத்தையே அதிர்ச்சி உரை செஞ்சுச்சு. ஒரு ஒரு இரவு வந்து அந்த அளவுக்கு நடந்த போராட்டமாக இருந்தது. அந்த மக்கள் வந்து அதில் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்றதுல எது தேவையில்லைங்கிறதுலே ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. தேவைக்கு போராடின நிறைய விஷயங்கள் இருக்குமே வேண்டான்னு போராடுறது நிறைய இருக்குது களத்தில்.
நிறைய தேவைன்னு போராடுறது இங்கே வந்து இன்டலெக்ட் கிட்ட இந்த லாபி இந்த அக்சஸிங் பவர் கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு கேப்பை பற்றி தான் பேசுறதுக்காக தான் கொஞ்சம் இடையில இடையில கேள்வியாகவே அதை மாற்றி நான் கேட்குறேன். ஏன்னா அந்த தமிழகத்தில் நடந்த இந்தியா அளவில் கூட இருக்கலாம், நியாம்கிரியா இருக்கட்டும், அங்கே நடக்கிற பாக்சைட் சம்பந்தமான எக்ஸ்கவேஷனில் நடந்த போராட்டம், துப்பாக்கி சூடோ இல்லை மக்களை வெளியேற்றுறதோ, அவர்களுக்கான அடிப்படை விஷயங்கள்ல இருந்து இது பண்ணுறது எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. மக்களுக்கு ஆனால் உறுதியாக இருக்காங்க அவங்க. வரலாறுல எடுத்தாலும் அப்படிதான். நீங்கள் வந்து பெரிய பெரிய டேம்ஸுக்கு எதிராக நடந்த சுந்தர்லால் பகுனா மாதிரியான ஆட்கள் நடத்தின விஷயங்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆக்சஸிங் பவருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நபர்கள், இங்கே நீங்கள் பெருநகரங்களில் இருக்கக்கூடிய டெல்லி, சென்னை, பெங்களூரு, கல்கத்தா, பாம்பே, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அஹ், அந்த பவரை ஃப்ராங்காக சொல்லணும்னா அதை ருசிக்கிற மனிதர்கள், அந்த அதிகாரத்தை ருசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த அளவுக்கு போதுமான அளவு வந்து எமோஷனும் இல்லை, புரிதலும் இல்லை, தரவுகள் அடிப்படையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பல நேரங்களில் தோன்றுது. ரொம்ப வெகு சிலர் அதுக்காக ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெரும்பான்மை வந்து அன்னைக்கு ஏதோ நம்ம ஒரு லைம் லைட்டில் இருக்கணும்னு செய்யறதுனால அந்த விஷயமே ஒட்டுமொத்தமாக திசை மாறி நிற்கிறத பார்க்க முடியுது சமீப காலங்களில். கடந்த ஒரு 10 வருஷத்தில் மக்களுக்கு என்ன வேணுங்கிறத நகரத்தில் இருந்து முடிவு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அது ரொம்ப அபத்தமாக போகிற மாதிரி இருக்குன்றதுனால தான் அதை நம்ம செஞ்சோம். நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் இப்போ நீங்க சொன்ன இதுதான் இங்க ம் பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் மூவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து இப்போ நீங்க சொன்னதை வந்து நான் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா கேட் கீப்பிங்னு நாங்க சொல்லுவோம். ம் ஓகேவா? ஒருத்தருக்கு வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கு, பவரோட பேசுறதுக்கான, பவரோட நெகோஷியேட் பண்றதுக்கான ஆக்சசிபிலிட்டி இருக்குன்ற போது அவங்க அந்த விஷயத்த கேட் கீப்பிங் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ம் அந்த வேலைகள் நடக்கிற விஷயங்கள்ல இங்க நிறைய போராட்டங்கள் வீக்கன் ஆகிறத நான் பார்க்கிறேன். ம் ஸோ ஒரு விஷயத்த இது வந்து அது 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 வந்து இந்த மக்கள் போராட்டத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஒரு சில சிவிக் சொசைட்டியா இருக்கட்டும், ஒரு சில நபர்களா இருக்கலாம். அவர்களுக்கு அதுக்கான பவர் இருக்கு, ஆக்சசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது அந்த வந்து அந்த அதிகாரத்தை வந்து அவங்க எடுத்துக்கும் போது இங்க இங்க வந்து டைனமிக்ஸ் மாறுது. ம் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த 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 ஒரு டிசிஷன் வந்து நடுவில் இருக்கிற அந்த மீடியேட்டர் எடுக்கிற முடிவு பெரிய முடிவாயிடுது. ம் மக்களோட போராட்டத்துக்கான அதிகாரம் வந்து மக்கள் கிட்ட இருந்து போய் அந்த மீடியேட்டர் கைக்கு போயிடுது. ம் இப்போ அதிகாரிகள் வந்து அதிகாரிகளுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடுது, அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடுது. முன்னாடி ம் மக்களை மொத்தமா சந்திக்க முடியாதவங்க அந்த மீடியா அந்த நடுவுல மீடியேட் பண்ற ஒரு 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 ஆளை வந்து அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, ம் அந்த அந்த ஒரு ஆள் கன்வின்ஸ் ஆறது வந்து மீடியா அட்டென்ஷனுக்கு வந்து மொத்த மக்களோட டிசிஷனா மாறிடுது. ம் இப்போ ஒரு ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கு வந்து இவங்க அரசாங்கம் எடுக்கிற யுக்தி வந்து அதுல யாராவது ஒருத்தர் யார் பவர்ஃபுல்லா யார் சொன்னா கேட்கறாங்கன்றத பார்த்து அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆமாம். இது வரைக்கும் இது வரைக்கும் நடக்கிற இது வரைக்கும் நான் கலந்து கொண்டதுலயும் சரி, நான் ஆர்கனைஸ் பண்ணதுலயும் சரி, எல்லாத்துலயுமே சொல்றேன், நான் இருக்குது அப்சர்வ் பண்ணதுலயும் சரி, ம் அவங்க டார்கெட் பண்றது ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஐஎஸ் டீம் சுத்திக்கிட்டே இருக்கும். உங்க போராட்டத்துக்குள்ளேயே ஒரு டீம் சுத்திக்கிட்டே இருக்கும். ம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து யார் பவர்ஃபுல்லா இருக்காங்க, யார் சொன்னா இங்க கேட்கறாங்கங்கிறத பேசி அவங்கள தனியா தனியா கூப்பிட்டு விசாரிச்சு அது என்ன ஏதுன்னு அதை சார்ட் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும், எல்லா ப்ரொடக்ட்ஸ்லயும் நடக்கும். ஆமாம், மக்கள்கிட்ட யார் நம்பகத்தன்மையோட இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேச ஸோ இப்போ என்ன வைக்கிறதுன்றது இருக்கும். ஆயிடுதுன்னா அந்த மீடியா அந்த அந்த நம்பகத்தன்மையான ஒரு ஆளு ம் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அதிகாரம் நம்ம கையில இருக்கு, நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்ற மாதிரி லைட்டா ஒரு அந்த ஒரு தலைக்கணம் மாதிரி, தலைக்கணம்னு பெருசா சொல்ல விரும்பல, ஒரு தனியா நம்மளால நடக்குதுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா ம் அதை அவங்க நல்லா ப்ரொவோகேட் பண்ணி அதை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது ஈஸியா அந்த அந்த ஒரு பெரிய மக்கள் புரட்சியை வந்து அழகா வீக்கெண்ட் பண்ண முடியுது. ம் ஸோ அது இருக்கு அந்த ஒரு மீடியேட்டருக்கு நடுவில் இருக்கிற மீடியேட் பண்ணோம் அரசாங்கத்தை அதிகாரத்தோட டச்சில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தோட ஒரு ஏதோ ஒரு வகையில் என்னால் வந்து பேச முடியும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு புரிதல் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. ஏன்னா ம் அவங்க புரிதல் இப்ப வேற மாதிரி இருக்கு. இப்ப அவங்கள ம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து கரப்ஷன் அந்த மேஜரா அதிகாரத்தோட நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு மேலோட்டமான பிரச்சனைகள் மட்டும்தான் தலையில இருக்கு, அடிமட்ட ம் பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ம்
இப்ப அரசாங்கத்துல இப்ப நீங்க ஒரு ஒரு வெகுஜனமா இப்ப ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறவங்கள இல்ல ஒரு ஒரு 50 வயசு மேல இருக்கவங்க போய் தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா சொல்ற பேர் கரப்ஷன் சொல்லி முடிச்சிருவாங்க. ம் பட் அந்த கரப்ஷனுக்கு அடிமட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னும். ம் ம் சோ அவங்களால அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் கரப்ஷன் ஒரு லைன்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ம் சோ அவங்க புரிதல் அப்படி இருக்கும்போது இவங்களோட எல்லா பிரச்சனையுமே அவங்க கரப்ஷன்ன்ற ஆங்கிளோட மட்டும்தான் பொருட்படுத்தி பார்ப்பாங்க. ம் அது கரப்ஷன் மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி சமூக நீதி ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களோட உரிமைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு அதுக்கு மேல மூலதனமா கரப்ஷன்ன்றது ஒரு சும்மா ஒரு லேயரா தான் இருக்கு. அது முக்கிய காரணம் கிடையாது. ஆனா இவங்க அப்ரோச் பண்ற இந்த அந்த அதிகாரத்தோட இருக்க வந்து அதே ஆங்கிள் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ரைட். சோ அந்த வகையில வந்து வீக்கன் ஆகுது. அதனால இங்க இங்க நிறைய இஷ்யூஸ் வரவும் செய்யுது. இது இங்க நிறைய முழுக்க பிரச்சனைகள் ப்ரொட்டஸ்ட் அதனால மோட்ல வீக்கன் ஆச்சு. பேசியிருக்கோமா. இதுல இன்னொரு பார்வையும் முன்னாடி ராமோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு. ஆம், ஜல் ஜீவன் ஜல் சக்தி அபியானுக்கு இருக்கக்கூடிய ஜல் ஜீவன் மிஷன் நினைக்கிறேன். அதை ஒரு உதாரணமா வச்சு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி செயல்படணும், எப்படி செயல்படுதுன்னு. கிட்டத்தட்ட வாட்டர் பாடி பத்தி அவர் தொடங்கினாரு. ஆனா இறுதியா முடிக்கிறதுக்கும் அந்த கருத்து ரொம்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய பொருட்செலவுல எல்லா இடங்கள்லயும் அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு தனி துறை மாதிரி இயங்கக்கூடியதா நான் பார்த்துருக்கேன். பல்வேறு மாவட்டங்கள்ல ஜல் ஜீவன் மிஷன் வந்து ஒரு தனி ஆஃபீஸ் போட்டு இயங்குவாங்க. அப்படி இருந்தும் ஒரு பிரைவேட் பிளேயர் வந்து நிறைய அது எதிர் என்ஜிஓ, ஒரு தனி மனிதன் அல்லது சிஎஸ்ஆர்ல ஒர்க் பண்றது எதா இருந்தாலும் அது வந்து ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவா மாறுற மாதிரி சூழல் நிறைய பேர் சொல்லி கூட சொல்லலாம். நம்ம அவங்கள நேம் கால் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. விஷயத்த பேசணுன்றதுக்காக தான். ஏன்னா இஎஃப்ஐ தொடங்கி அப்புறம் கோயம்புத்தூர்ல தொடங்குனாங்க. இப்போ நிறைய அது மாதிரி இந்தியாவுடைய நீர்நிலைகளை வந்து ஒரு சில வருடங்களுக்கு தாங்கள் தான் போகிறோம். எப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரத்தையும் 2 பேர் தான் நட்டாங்க. கணக்கு பண்ணா அப்படிதான் இருக்கும். ஒண்ணு வந்து ஈஷாவும், இன்னொன்னு வந்து ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கும். அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு முறையும் 60,00,000 நட்டோம், 6,00,000 நட்டோம்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. பர்த்டே நம்பரை வச்சு இன்ட்டு லட்சத்துல சொல்லுவாங்க அவங்க. இப்ப அது இல்ல. சில வருஷங்களா அது கிடையாது. அதே போல ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கான மரங்கள் விற்பனை ஆவறதாவும், செடிகள் அ ம எல்லா ஏஜ்லயும் விற்பனை ஆவறதா, அத நடுறதாவும் சொல்றாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்போ, இல்ல நபரோ, ஒரு இடம், 2 இடம் இல்ல. கிராமப்புறத்துல பார்ட்டிசிபேட்டரியா அது இருக்கிற மாரி இல்ல. இந்தியாவுக்கே ஒரு அந்த மாதிரியான நிறைய அமைப்புகள நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோம். கடந்த பல வருஷங்களா அத கடந்து வந்திருக்கோம். பட் அது எதுக்கு இவ்ளோ பெரிய பொருட்செலவுல ஒரு துறை உருவாக்கி அந்த துறை ரெப்ரசன்டேட்டிவா இல்லாம, யாரோ ஒரு நபர் எப்படி ஒரு தேசியத்துக்கான இப்போ ஒரு போராடுற மனிதனா இருந்தா பரவால்ல. இல்லையா? ஒரு போராட்டம் நடத்தினாரு. தண்ணிக்காக இப்படி ஒரு இப்ப சுந்தர்லால் பகுகுனா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வை. என்னைக்குமே அவருடைய முகம் வந்து அந்த மாதிரியான வேலை முகமா இல்ல. அது வந்து ஒரு எவ்வளோ நான் வயலன்ட்டா பண்ணாலும், அது ஒரு புரட்சிகரமான ஒரு முகமா தான் நம்ம கண்ணுக்கு படுது. அப்படி இல்லாம எப்படி இந்த துறை சார்ந்து இவ்வளோ பணம், இவ்வளோ ஆட்கள், இவ்வளோ ப்ராசஸ் எல்லாமே அதுக்குள்ள இருந்தும், ஒரு தனி மனிதர் எப்படி ஒரு தேசத்த ரெப்ரசன்ட் பண்றாங்கன்றது ஒரு கேள்வியா இருக்கு. அத இறுதி கருத்தா நீங்க சொன்னீங்கன்னா, இது கோர்வையா வரும்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த ஜல் ஜீவன் மிஷன் பத்தி கேட்டதுனால நான் அதுல இருந்து துவங்கணும்னு பார்த்தேன். ம். அதுக்கு வந்து ஆஹ், இவ்வளவு பொருட்செலவுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம் உருவாக்கி பல நேரங்கள்ல யாரும் அதை பெருசா படிக்கவோ புரிஞ்சுக்கவோ முயற்சி பண்றது கிடையாது. அதாவது அதனுடைய எல்லா ஊர்கள்லயும் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் கலெக்டர் ஆபீஸ்ல அதுக்குன்னு தனியா ஆபீஸ் போட்டு பண்ணாலுமே கூட நாம வந்து அங்கதான் சில நேரங்கள்ல நாம இது முன்னாடியே பேசியிருக்கோம். அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு மக்களுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது. ம். அதிகார மையமாக்குதல் அல்லது அதிகாரத்தை பரவலாக்குதல் அப்படின்றத பார்த்தோம்னா, ம். அதிகார மையமாக்குதலை வந்து வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூவாக மாத்திரமே பார்த்துட்டு நம்ம நிறுத்திட்டோம்னா, ம். கட்சி சார்ந்து பேசுறதை தாண்டி நாம
அரசியலை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ம் அதே மாதிரி அதிகாத பரவ ஆஹ் பரவலாக்குறத வந்து அதிகாரத்தை வந்து இது பண்றது வந்து நம்ம பஞ்சாயத்து அளவுல மாத்திரமே பேசிட்டு இருந்து ம் மற்ற திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்றத புரிஞ்சுக்கலன்னா ம் அப்போ நம்ம உள்ளூரை தாண்டி நம்ம சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ம் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு தேவைப்படுது. ம் இந்த திட்டம் அதற்கு ஒரு உதாரணம். ஒரு ம் மிகப்பெரிய ஒரு அஹ், உள்ளூர் மக்கள் கையில நீர்நிலைகளை பராமரிக்கவும் அதை பாதுகாக்கவும் அதை வந்து அஹ், சொந்தமாக நிர்வகிக்கவும் இருக்க வேண்டிய ஒரு திட்டம் ம் எல்லா வீட்டிலையும் குழாயை வச்சு தண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ம் அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முக்கிய காரணம் என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல் பேர் அதுல. ம் இயற்கை விவசாயம் மாதிரிதான். இயற்கை விவசாயத்துக்கான மிகப்பெரிய திட்டம் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வகுக்கப்பட்ட போது ம் பெண்களின் பங்கை வந்து மிக அதிக அளவுல ஆம், என்ன சொல்றது அங்கீகரிக்கிற விதத்தில் அந்த திட்டம் வந்து தயாரிக்கப்பட்டது. ம் 2012 13 நான் வந்து திட்டத்துறையில வந்து அஹ், எ- ஒரு பர்டிகுலர் திட்டத்தை வகுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சு நானும் அதுல பங்கெடுத்த போது அப்படித்தான் அதை வந்து நாம ம் எழுதியிருந்தோம் ம் தேசிய அளவில். ம் ஆனா அதே திட்டம் வந்து மாவட்ட மாவட்ட அளவில் ம் வரும்போது ம் மாநில அளவில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ம் அந்த திட்டம் வந்து பெண்களை அங்கீகரிச்சு இயற்கை விவசாயத்தை ஆஹ், ஊக்குவிக்கக்கூடிய பஞ்சாயத்து அளவில் பெண்கள் குழுக்களை வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் திட்டத்துல எழுதுது. ம் மாநில அளவில் வரும்போது இது பெண்கள் நிர்வகிக்கிற திட்டமா, அப்போ பெண்களுக்கான துறை எது இருக்கு, அந்த துறை கீழே தான் இது போகணும் அப்படின்னு அந்த பெண்கள் குழுவை நிர்வகிக்கக்கூடிய துறைக்கு கீழே அதை எடுத்துட்டு போய் பிளேஸ் பண்றாங்க. ம் அந்த துறையை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க, விவசாயம் நாம எங்க செய்யணும், விவசாயத்துக்கு தான் இன்னொரு துறை இருக்குதே ம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட அளவில் போகும்போது விவசாயத்துறையும் பெண்கள் குழுக்களை நிர்வகிக்கிற துறையும் சேர்ந்து இதை செய்யும் ம் அப்படின்றாங்க. ம் விவசாயத்துறையை சேர்ந்த வரைக்கும் ம் நாம் இந்த திட்டத்தை எங்க செய்யணும், நாம தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோமே. ம் ஆனா விவசாயத்துறையில பெரும்பாலும் வந்து இயற்கை விவசாயத்துக்கானது ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல தான் அவங்க யோசிப்பாங்க. ரசாயன முறைப்படி செய்யக்கூடிய விவசாயம் தான் அவங்க அதிகமாக செய்யறது. ஆனால் இந்த திட்டம் அந்த அளவுக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ரசாயன முறைப்படி செய்யக்கூடிய விவசாயம் வந்து நான் ஒரு வாரத்துல 6 நாள் அதுக்கு வேலை பண்ணேன்னா ஏதோ ஒரு மணி நேரம் இதற்கு என்னால் ஒதுக்க முடியும், ஏன்னா நிதி அவ்வளோதான் இருக்குதுல, அந்த இது வந்து நமக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு அதை வந்து உதாசீனப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம் அது கிராமத்து அளவில் போகும்போது எப்படி ஆகும்னா, ஏன்னா ம் இந்த திட்டத்தை நீங்க பண்ணி முடிச்சதாக கணக்கு காமிக்கணும். ம் அதனால இந்த திட்டம் எப்படி போய் முடியும் கடைசியில், ஏன்னா விவசாயிகள் அது பண்ணலைன்னா உங்களுக்கு பிரச்சனையா போயிடும். ம் அதனால என்ன பண்ணுவாங்க, இதை வந்து விவசாயத்துறை செய்யாத ஒரு வேலை இந்த துறை என்ன, இந்த துறை அல்லது இந்த திட்டம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இயற்கை இடுபொருட்கள் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே இலவசமா கொடுக்க முடியுமா? ம் சரி, அது மாத்திரம் நாம விவசாயிகளுக்கு இந்த துறையில இந்த திட்டத்துக்கு கீழே கொடுப்போம். ம் அது வந்து இந்த காசு வந்து இந்த பெண்கள் குழுக்களுக்கான அந்த துறை மூலமா வர்றதுனால அந்த ம் துறை மூலமாக அந்த காசை மாத்திரம் வாங்கி இடுபொருட்களை விவசாய விளைபொருட்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இயந்திர கடையோ அல்லது எந்த ஒரு
நிறுவனமோ அங்க இருக்கோ, அந்த நிறுவனத்து கையில விவசாயத்துறை சொல்ற அந்த கடையில போய் வாங்கி நீங்க கொடுத்துடணும் ம் அப்படின்ற அளவுக்கு எங்க துவங்குச்சு பாருங்க. அது ம் மைய அரசாங்கம் துவங்கும் போது ஒரு கிராண்ட் விஷனாக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். ம் அது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நிர்வாக புரிதல் இன்மை காரணமாக இதை வந்து நம்ம சிவில் சொசைட்டில இருந்து அப்ரோச் எப்படி பண்ணணும், ம் கிராமத்து அளவில் எப்படி பண்ணணும், மாவட்ட அளவில் எப்படி பண்ணணும், மாநில அளவில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ம் ஒவ்வொரு அளவுலையும் நம்மளுடைய அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்றது ம் நாம இந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கு, ம் அதுல அவங்க ஒவ்வொருத்தருடைய உந்துதல் சக்தி என்னவா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம இன்னும் பேசாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ம் ஏன்னா இதுல லஞ்சம் இருக்கு, இதுல தனிநபருக்கான விருப்பு வெறுப்பு இருக்கு. இதுல சில பேர் வந்து ஒரு முறை நமக்கு விவசாயத்துறை செயலர் வந்து தமிழ்நாட்டுல சொன்னாரு, இயற்கை ம் விவசாயம் எல்லாம் மஞ்சத்துண்டு போட்டு வந்து யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல, மஞ்சத்துண்டு போட்டு வந்து யாரும் பேசினாதான் நான் இயற்கை விவசாயம் விவசாயிகள் விரும்புறாங்க நான் நம்புவேன் அப்படின்னாரு. ம் மஞ்சள் இல்ல, பச்சைத்துண்டு. பாஷத்துண்டு. ஆ அதாவது அந்த மனுஷனோட புரிதல் அவ்வளவுதான். ம் பச்சை துண்டு போட்டவன் தான் விவசாயின்னு நம்புறாரு பாருங்க. ம் ம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து, ஏன்னா இயற்கை விவசாயம் அவரை பொறுத்த வரைக்கும் ம் என்னன்னா ஏதோ சில படித்தவர்கள் மாத்திரம் ம் வார கடைசியில சும்மா அவங்க பொழுதுபோக்குக்காக போய் செய்வது இயற்கை விவசாயம் ம் அப்படின்ற ஒரு தவறான புரிதலோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ம் ஸோ இப்படிப்பட்ட அதிகாரிகளின் விருப்பு வெறுப்பு, தனிநபருக்கான அவருடைய புரிதல் அல்லது புரிதல் இன்மை, இது ம் எல்லாத்தையும் தாண்டி தான் எந்த ம் ஒரு திட்டமோ எந்த ஒரு இதுவோ நடக்குது சிஸ்டத்தின் மூலமாக. ம் பல நேரங்கள்ல சிவில் சொசைட்டியை சேர்ந்தவங்க, நான் இதோட முடிச்சுக்கிறேன், ம் ரெண்டு மிகப்பெரிய தவறு பண்றோம். ஒண்ணு, ஐயோ சிஸ்டத்துக்கிட்ட எப்படிங்க மோதுறது, ம் ரொம்ப கஷ்டங்க ம் அப்படின்னு பிரமிச்சு போய் நிக்கிறது. ம் ஏன்னா அவன் இந்த பேப்பர் கேட்பான், அந்த பேப்பர் கேட்பான், 10 விதமான பேப்பர், 3 விதமான கமிட்டி, 5 துறைகள், அது இதுன்னு உங்களை வந்து ஒரு மாயாஜாலம் மாதிரி ஒரு வித்தை காமிக்கிறதுல ரொம்ப பெரியவங்க அவங்க. ம் இதுல பிரமிச்சு போய் ஐயோ இதெல்லாம் வேணாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு போயிடுறவங்க சில பேர். ம் இது ஒரு தவறு. ம் இரண்டாவது, ஒரு பிளாக் பாக்ஸ் அப்ரோச். ம் எங்க போய் முட்டணும் எங்க போய் மோதணும்னே தெரியாம ம் தங்களுக்கு எது கண்ணுக்கு எதிரில் நிக்குதோ அவனை போய் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நீங்க ஒரு இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம் ஏதோ ஒரு இப்போ திலீப் சொன்னார் இல்லையா, வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறீங்க, விவசாயம் சார்ந்த போராட்டம்னா ம் அங்க இருக்கக்கூடிய காவலரோட வேலை என்ன, யாரு எந்த போராட்டம் நடத்தினாலும் அவங்கள வந்து ஒரு பிரச்சனை இல்லாம வந்து பாதுகாத்து அந்த போராட்டத்தை நிறைவு பண்ணுற வரைக்கும் பண்றது. ம் நீங்க எந்த துறையில யாரை எதிர்த்து போராட்டம் பண்றீங்களோ அந்த கோபத்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த காவலர் மேல காமிச்சு என்ன பிரயோஜனம். ம் அவர் சம்பளத்துக்கு வேலை பண்றவர். ம் அன்னைக்கு காலையில அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போனவர். ம் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம எல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போவார். ம் நம்ம பல நேரங்கள்ல அந்த சிஸ்டத்தை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் நம்மை போன்றவர்கள் தான். ம் நம்ம செய்யக்கூடிய, நாம பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் அவங்களுக்கும் புரியும். ம் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவங்களும் விரும்புவார்கள் அப்படின்னு ம் நம்புறதே கிடையாது. அந்த நம்பிக்கையே இல்லாம வந்து பிளாக் பாக்ஸாக சிஸ்டத்தை நாம அணுகிறது கூட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அங்க எங்கன்னா நம்ம பேசி பேசி நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தையும் அந்த ஒரு கசப்பையும் சிஸ்டத்தின் பால் வளர்த்து கொள்வதில் கூட இது ஒரு பிரச்சனை இருக்கு. ம் எல்லாம் நெகட்டிவா பேசி பேசி மாற்றமே வராது, இதுவே நடக்காது, அதுவே நடக்காது, இது பண்ணாதுன்னு ஒரு கோபம். அந்த ம் கோபத்தை யார் மேலேயாவது காமிக்கணும் அப்படின்றது. ம் ஏன்னா, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான கோபம் இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. ம் அதே ம் சமயம் ஆஹ், நீங்க வந்து, நான் இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியாது, பட் முன்ன ஒரு காலத்துல இந்த போர் சம்பந்தப்பட்ட பல
புத்தகங்களை வாசிச்சு அதை பற்றி நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட ஒரு தடவை சொன்னீங்க இதை பற்றி நீங்கள் வகுப்பு எடுக்கணும் திரும்பின்னு. ஆமாம், ஆர்ட் ஆஃப் வார். ஆர்ட் ஆஃப் வாரு, புக் ஆஃப் ஃபயரிங்ஸ் அப்படின்னு 2 ஆமாம். புத்தகங்கள் நான் நிறைய அதை ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய பயன்படுத்தி இருக்கிறேன். ஆமாம். அதில் அவன் சொல்லுவான், நீங்கள் யாரை எதிரியா நினைக்கிறீங்களோ அவங்க எங்கே வலிக்குதோ அங்கே தான் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு. ம். பெரும்பாலும் சிவில் சொசைட்டியை சேர்ந்தவங்களுக்கு அமைதியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க போர்னு ஒரு இதில் ஒரு எதிர்த்து பேசும்போது ம். எங்க போய் நீங்க முட்டணும் எங்க மோதணும்னு கூட தெரியாம தவறான சில இடங்கள்ல முட்டி மோதி ம். அவங்களே இன்னும் மேலும் மேலும் காயப்படுத்திக்கிறாங்க. ம். சிஸ்டத்தோடது டீல் பண்ணும்போது ம். சிஸ்டத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ம். புரிதல் பலருக்கு சுத்தமா கிடையாது. ஒரு ம். பிளைண்ட் அப்ரோச்ல போயிட்டு அவங்களே இன்னும் மேலும் மேலும் வலுவிழக்க செய்யறது தான் இதனுடைய ம். தாக்கமாக இருக்கும். இதோட நான் ம். நிறைவு வச்சுக்கிறேன். ஆமாம், நிறைய பேசியிருக்கோம். காலமும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கிட்ட பேசியாச்சு. 3 பேர் பேசுகிறதால கூடுதலான நேரம் எடுப்போம். பட் தொடர்ச்சியாக கேட்குற மக்களும் எங்கேஜ் ஆகுறாங்க. எப்படி இன்னொரு புது சீசன் தொடங்கும் பொழுது நம்ம ஜூன் 5 மக்களை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. இதன் வழியாக ஜூன் 5 அண்ணா சென்டினரி லைப்ரரியில் மதியம் நண்பகலுக்கு அப்புறம் பிறகு வந்து 3:30லேருந்து 6:30 வரைக்கும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி 2 புத்தகங்களும் நம்ம ஆசான்கள் சுல்தான் இஸ்மாயில் ஐயாவும் அரினூர் ஜெயச்சந்திரன் 2 பேரும் மக்களோட உரையாடுறதுக்கு வராங்க. அந்த நிகழ்ச்சியை ராட்டை சார்பாக இந்த பாட்காஸ்ட்லேயும் கேட்குறேன், எல்லாரும் பங்கு பெறுறதுக்கு. நேரில் வாங்க, அவங்களோட உரையாடுங்க. புத்தகங்கள் பற்றின அறிமுகமாக இருக்கும். அதுலேயும் சந்திப்போம். அதுக்கு இடையிலையும் ஒரு எபிசோடு வரலாம். இருந்தாலும் இதிலே உங்களை அழைக்கிறதுல மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. தொடர்ச்சியாக கேளுங்க, பார்ப்போம்.